இப்போ உண்மையாகவே செம்மையாக இருக்கு இல்லைங்க, உண்மையாகவே வேறு லெவல் பிளேஸுங்கண்ணா. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாம் எவ்வளோ கவர் எடுத்துக்கணுங்க்கா. நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரி அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். இப்போது டைம் வந்து ரொம்பவே ஆயிடுச்சு அப்படின்றதுனால நம்ம இன்ட்ரோ கூட மேக் பண்ணல. ப்ரோ வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் பிக்கப் பண்ணுறதுக்கு நான் 9 o'clock வரேன்னா, பட் ஆனால் இங்கே 10 o'clock, இங்கேயே 10 o'clock ஆகிடுச்சு. அதனால தான் இன்ட்ரோ கூட மேக் பண்ணல, சாரி கைஸ். வீடியோ வந்து எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் காய்ஸ், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கும், தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்படியே பாருங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட் ஆயிடுச்சுங்க. நான் வேறு ஃப்ரெண்டு வேறு கூப்பிட்டு போனோம். ஃப்ரெண்டு வந்து அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் 9 மணிக்கெல்லாம் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன், 9 இல்லை 10 மணிக்கெல்லாம் பிக்கப் பண்ணிக்கிறேன் ப்ரோன்னா. பட் இங்கேயே 10 மணி ஆயிடுச்சுங்க. நான் இன்னும் அவரை பிக்கப் பண்ண போக ஆம்பூர் போனோம். ஆம்பூர் போகிறதுக்கு வந்து எப்படியும் ஒரு 1 hourனா ஆகும். 1 hour ஆகுதுன்னா எப்படியும் ஒரு 11-11:15 மேலே பிக்கப் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து போனால் தான் எனக்கு கிட்ட, பின்னாடி வந்து எனக்கு 55 கிலோமீட்டர் தான் வருது அப் அண்ட் டவுன், அப்பு மட்டும். நான் இவர் ஆம்பூருக்கு போய் பிக்கப் பண்ண போனேன், இந்த வழியில் போனேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து 75 கிலோமீட்டர் வருதுங்க. அப்பு டவுன் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டருக்கு மேலே தாண்டிடுது. ஆனால் நான் இந்த பக்கம் எனக்கு பேக்கில் வழி, இந்த வழியில் தான் எனக்கு கிட்ட. இதில் போயிருந்தேன்னா எனக்கு டோட்டலாகவே 110 தான், ஒரு 110 கிலோமீட்டர் வருங்க. 110 கிலோமீட்டர்னா ஒரு 200க்கு பெட்ரோல் போட்டால் போதும், நம்ம போயிட்டு வந்துடலாம். இப்படி போகிறதுனால நம்ம ஒரு 300 பெட்ரோல் போடணும். ப்ரோ வேறு விட்டு போக மனசு வரல, அவரை கண்டிப்பாக கூப்பிட்டு போய் ஆகணுங்க. ஏன்னா நம்ம மோட்டோ விளாகிங் ஒரு வீடியோ போட்டோம் இல்லைங்களா, அந்த வீடியோ வந்து அந்த கடையை காட்டினதே அவர் தாங்க. ஸோ அதனால் நம்ம கூட ஒரு அப்பத்தை வந்து ஃபிட் ஆகிட்டார். அதனால் அந்த அதான் நான் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதே, நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மைலேஜ் டெஸ்ட் வீடியோ தான் போடலான்னு பார்த்தேன். பட் மைலேஜ் டெஸ்டிங் போடுறதுக்கு பதில் அவர் வேறு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார், ப்ரோ ஏலகிரி போகலாம். எனக்கும் ஏலகிரி போனோன்னு ஆசை தான். பட் ஆனால் அந்த அளவுக்கு காசு இல்லை இப்போதைக்கு. பெட்ரோலுக்கு பார்க்கணும், பெட்ரோலுக்கு பார்த்தோம் அப்படின்னா அங்கே போய் கண்டிப்பாக செலவு பண்ணணும். செலவு பண்ணுறதுக்கு காசு வேணும். அங்கே வந்து சாக்லேட் வேறு இருக்குது, சாக்லேட்டு கண்டிப்பாக நம்ம வாங்காமல் வரமாட்டோம் போனால். வேறு பாருங்கள், யாருனே தெரியல, ரோடு கூட பார்க்க வரோம். சாக்லேட் வாங்கினா நம்மக்கிட்ட காசு வேணும். ஒரு டோட்டலாக ஒரு 1000 இருந்தால் தான் அங்கே தைரியமாக அங்கே தான் போய் வர முடியும். எப்படியோ ஒரு வழியாக நம்ம காசு ரெடி பண்ணிட்டோம். வீட்டில் அச்சு பிடிச்சி எப்படியே கெஞ்சி ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டோங்க. நம்ம ஒர்க்கு தான் போகிறோம், பட் ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தோம், நம்மளால் வாங்க முடியல. நான் போகிற இடத்துக்கு எனக்கு 9000 தான் சேலரியே. பட் 9000 சேலரி வந்தும் அதுக்கே நான் டெய்லி பெட்ரோலுக்கு நானே பார்க்கணும். பெட்ரோலுக்கு போடுறேன் அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு 100 ரூபா பெட்ரோல் போடணும். ஒரு நாளைக்கு 100 ரூபா பெட்ரோல் போட்டால் விட எனக்கு 9000ல் 6000 ரூபா தாங்க என் கைக்கே வரும். நம்ம டெவிலுக்கு வந்து நம்ம 7000 ரூபா மாதம்னா 7000 கட்டணும். 7000 கட்டுறதுக்கு கை காசு 1000 ரூபா போட்டு கட்டணும் வண்டி டியூ. அப்படி இருக்கிறப்போ நம்ம காசு எடுத்து எப்படிங்க நம்ம ட்ராவலிங் விளாக் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும்? அதனால் ஏதோ வீட்டில் அப்படி கரெக்ட் பண்ணி கேட்டு கொடுங்க அது எதுன்னு கெஞ்சி வாங்கின்னு வந்துட்டேன். பண்ணுறது வழிக்கு இல்லைங்க. அப்படியாச்சும் சண்டே வீடியோ போடணும், கம்பல்சரி சண்டே ஒரு வீடியோ வந்துடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்ம வீடியோ வேறு போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சா. அதுதான் சரி, இன்னைக்கு கண்டிப்பாக இந்த சண்டே வீடியோ போடுறோம்டா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. பட் ஆனால் சண்டே நான் இப்போ தான் வீடியோ இன்றைக்கி தான் எடுக்குவேன். வீடியோ எடுத்து இதுக்கப்புறம் எல்லாம் எடிட் அது இதுன்னு முடிச்சு வர்றதுக்குள்ளே உங்களுக்கு சண்டேனா நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு தாங்க வீடியோ வரும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். லேட் ஆகுது தான், என்ன பண்ணுறதுங்க. சரிங்க, நம்ம இங்கே பெட்ரோல் போட்டுன்னு போயிடலாம். அதனால் என்னாச்சு,
எங்கள் அப்பா பைக் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால் வாடா கொஞ்சம் வீட்டாண்ட எங்கள் அப்பா அது வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, ரெடி பண்ணணும் வாடா அண்ணன். பையன் பாவம் மலையில் தாங்க அன்றைக்கி செம்ம மலை, இல்லைன்னா நாங்களே போய்ட்டுருப்போம். மலையிலும் நஞ்சின்னு வந்து அப்புறம் எப்படியோ ரெடி பண்ணிட்டு காசு கொடுத்தா காசு வேணான்ட்டான். ஒரு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் தான் வேலைக்கு ஆகும். 300 ரூபாய்க்கு போட்டுடலாங்க பெட்ரோல். பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளிங்க் ஆகி தெரியுது. 300 போட்டு எவ்வளோ பாயிண்ட்டு காட்டுதுன்னு பார்க்கலாம். வேணாண்ணா, ஒரு நாள் அப்படி தான் அவஸ்தைப்பட்டு அதையும் இதையும் 2 மிக்ஸ் பண்ணி போட்டு மைலேஜ் வராமல் போயிடுச்சுண்ணா. 35 கிலோமீட்டர் தான் ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் இதே போட்டு ஓட்டினேன். அதுக்கப்புறம் 62 வந்துச்சு அப்படியே நார்மலாக. இதையும் அதை மிக்ஸ் பண்ணிட்டேன். மழை வேறு பெஞ்சு தண்ணி வேறு மிக்ஸ் ஆயிடுச்சு. 3 மிக்ஸ் ஆகி பெட்ரோல் கோலர் ஆயிடுச்சு. எவ்வளோ போகுது மைலேஜ்? அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட்டு ஒரு 5 வருமா எக்ஸ்ட்ரா? அதான் 5 தானே வரும். இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். அடுத்த வாரம் மைலேஜ் டெஸ்ட்டு அப்போ வாங்கிக்கிறேன். முன்னூறுக்கு பண்ணா ஆமாம். கேனில் ஒரு 100 ரூபாய்க்கு போட்டேண்ணா. கேனில் தனியாக ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்க சேஃப்டிக்கு. 100 டோட்டலாக பெட்ரோல் மட்டுமே 400 ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க. பரவாயில்லையே 300 ரூபாய்க்கு போட்டு 3 பாயிண்ட்டு காட்டுது. எப்படியோ ஒரு 10 கிலோமீட்டர் ஒன்று 0 காட்டுவோம் நம்ம பையன். ட்ரிப் 10 பண்ணிக்கலாங்க. ட்ரிப் 10 பண்ணிவிட்டு டோட்டலாக போய் அப் அண்ட் டவுன் ரிட்டன் இதே ஜிஆர் பாளையம் வரைக்கும் எவ்வளோ காட்டுதுன்னு பார்க்கறது தான். என்ன மச்சான் எனக்காக வெயிட்டிங்கா? ஏலகிரி லாக் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆம்பூரில் இருந்தார். வேலைக்கு போயின்னுக்கிறோம். வேலைக்கு போயின்னுக்கிறேன். அங்கே தான் இது பெட் கம்பெனி ஒன்று புதுசாக ஆன் பண்ணிக்கிறாங்க. அதான் போய் 9,000 தான். பெட்ரோல் நம்மளே பார்த்தோன்னா சாப்பாடு நம்மளுது. காத்தால 9 மணி 9 to 6 1K வந்தால் தான் மச்சான் யூடியூபர் ஆகிறதுக்கு. அதுக்காக தான் போரான்னுக்கிறேன். 200 தான் வந்துக்குது, இன்னும் 800 வரணும். அதான் நான் பண்ணுறது. வண்டியெல்லாம் புதுசாக வாங்கிட்டுக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். ஸ்டிக்கரா? நான் கூட ஸ்டிக்கர் அடிக்கணும், ஆனால் காசு இல்லை இப்போ. ஃபுல்லாக மாத்துறா எங்கே? ஃபுல்லாகவேவா? என்ன கலர் மாற்ற போகிறா? சரி வாய், அப்போ அச்சு எத்தனை வந்துடும், ஒரு ரிவ்யூ போட்டுடலாம். சரி சரி பார்த்து போயிட்டாங்கடா. சரி மச்சான், வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு. ஆம்பூருக்கு வேறு எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து தெரியல. எப்படியும் ஒரு 25-30 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவர் வேற புலம்பின்னு இருப்பார். அவர் வேற பாவங்க மனுஷனை காக்க வச்சுன்னு இருக்கிறேன். என்னங்க மரம்லாம் உங்களுக்கு திடீர்னு
வெட்டி நிற்கிறாங்க. சண்டே இவ்வளோ க்ரௌடாக இருக்கு. இந்த மாதிரி போனால் 2 நாள் அவங்க போகிறதுக்கு. வேற பால்காரே கொஞ்சம் வழி விடுப்பா பால்காரே. 80 போகுது நம்ம வண்டி. என்ன பண்ணுறதுங்க, டைம் இஸ் கோல்டு அந்த மாதிரி தான். அடி 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 அடின்னு அடிங்க போகலாம், வழி இல்லை. போனால் தான் அங்கே போய் கொஞ்சம் என்ஜாய் என்ன பண்ணுறதுக்கு, என்ஜாய் பண்ணணுங்க. ஜஸ்ட் என்ஜாய் த லைஃப் காய்ஸ். வீடியோ வேறு எங்கே தெரியுதுன்னு தெரியல. கேமரா கொஞ்சம் பார்த்துக்கோமா. வாய்ஸ் கீஸ் எதனா கோளாறு பண்ணிட்டு போகிறேன், மக்கரைடு போகிறேன். ஒரு நாள் அப்படி தான் நம்ம பயபோல ஒரு வேலையாக பார்த்து விட்டாங்க. ஒரு நாள் அங்கே எப்படி ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம போட்ட மாட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வீடியோ இல்லை சாரி செகண்ட் வீடியோக்கு என்ன பண்ணிட்டுக்கிறான் நம்ம பயபோல. மைக்கு நம்ம எக்ஸைட்டாக யூஸ் பண்ணது வந்து பயபுள்ள பையன் சவுண்டே கேட்கலாம் சுத்தமாக. நான் ஃபோனில் மியூட்டில் போட்டால் சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் நான் தான் ஏதோ நைட்டில் உட்காந்து கொஞ்சம் வாய்ஸ் கரெக்டிங் பண்ணி எடிட்டிங் அது இதுன்னு முடிச்சுட்டு தட்டி விட்டேங்க வீடியோவை. பரவாயில்லைங்க, நம்ம எப்படியோ ஒரு 200 சப்பு ரீச் பண்ணிட்டோம். 200ன்றது கண்டிப்பாக இன்னும் கூடிய சீக்கிரத்தில் 1K வாங்கணும். 1K வாங்கிட்டா போதுங்க. நம்மளை அசிங்கப்படுத்துறவங்க முன்னாடியெல்லாம் தில்லா சொல்லலாம் 1K பாருடா எல்லாம் பண்ணுறது காய்ஸ். 1Kக்காக நீங்கள் தான் பார்க்குற எல்லோரும் பண்ணணும். சப்ஸ்கிரைபும் சப்போர்ட்டும் சீக்கிரம் வந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். கூடிய சீக்கிரத்தில் டெவில் ரைடர் ஆவறங்க. போன சண்டேவே வீடியோ போடலான்னு பார்த்தேன். பட் போன சண்டே கம்பெனி வச்சுட்டாங்கங்க. நம்மளால் லீவ் போடாமல் போனால் தான் வண்டி லீவ் கட்ட முடியும். ஸோ அதனால் லீவ் போகிறதுக்கும் மனசு வரலை. அதனால தாங்க லீவ் போடாமல் கம்பெனிக்கு போயிட்டேன். ஸோ இந்த சண்டே உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணிகிட்டே இருக்கேன். யாரு சாமி நீ நேராக வர கோவிந்தா? நமக்கே தான் நாளும் பரவாயில்ல, நம்ம டெவிலுக்கு எதுவும் ஆகக்கூடாதுப்பா. நேரி கீழே விழுந்து ஒரு பார்ட்டும் ஓடியாமல் வச்சுன்னுங்கிறேங்க. 1 வருஷம் ஆகுது. தட்டி விட்டு மொத்த அப்பளம் மாதிரி நொறுக்கி தள்ளிட்டு போயிட்டு போகிறாங்க யாருன்னா. பாட்டியம்மா இருங்க கொஞ்ச நேரம் நான் போயிடுறேன். மனுஷன் பாவம் காத்துன்னு இருப்பார். எங்கயா இருக்கிற பாருங்க. சீக்கிரமாக போய் அவரை பிக்கப் பண்ணணும் காய்ஸ், பிக்கப் பண்ணணும். எனக்கு என்ன ஒரு பையனா, எனக்கு அதை கூட மேட்ரு இல்லை. அவரை கூட ஏதாச்சும் கூல் பண்ணிக்கலாம். எனக்கு இருக்க ஒரே பையன் கேமரா ஒழுங்காக தெரியுதான்னு தெரியல. 2வது ப்ராப்ளம் மைக்கு கரெக்டாக ஒர்க் ஆகணும். அன்றைக்கி மாதிரி ஏதாச்சும் மக்கர் பண்ணிட்டு போகுது, வாய்ஸ் கேட்காம மியூட்டில் போட்ட மாதிரி சைலண்ட்டாக இருக்க போதுங்க. இவ்வளோ நேரம் கத்தி பேசினதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். பார்க்கணும் 30 டைம் பார்த்து இந்த இடத்துல வாய்ஸ் கரெக்டாக வருதா, எடிட்டிங் கரெக்டாக இருக்கா, ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கா, இன்ட்ரோ கரெக்டாக வச்சுருக்குமா, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அப்லோட் பண்ணுறதுக்குள்ளேயே உயிர் வந்துடுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஆனால் நினைக்கிறவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, அவன் சும்மா ஜாலியாக சுற்றுறான்டா, ஜாலியாக சுற்றி அவங்க அப்பா காசை செலவு பண்ணின்னு அவன் பாட்டுக்கு சுற்றிட்டு ஏதோ அவனுக்கு தோன்றதை பண்ணின்னு ஜாலியாக சுற்றிட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு காசு எடுத்துக்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் இது என்ன சொல்லலை, ஒவ்வொரு ட்ராவலருக்கும் ஒவ்வொரு ரைடருக்கும் சொல்கிறேன். ஏன்னா நம்ம இன்னும் 1Kவே ரீச் பண்ணல. இந்த எப்படி சொல்கிறது, 1 லேக் மேலே போய் வச்சுன்னுக்கிறவங்க, யூடியூப்லேருந்து மணி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் எவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படின்றது. என்ன பண்ணுறதுங்க,
வெளியே இருந்து பார்க்குறப்போ ஒரு வேலை ஈஸியாக தான் தெரியும். ஆனால் அதுக்குள்ளே இறங்கி செய்கிறப்ப தான் தெரியும் அதில் என்னென்ன கஷ்டம் இருக்குது. ஸோ யாரும் எதையும் ஈஸியாக நினைக்காதீங்க, யாரும் எதுவும் கஷ்டமுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஈஸியாக நினச்சா ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக நினச்சா கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் இஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் தான் கஷ்டம் தெரியாது. முக்கியமான பாயிண்ட் அதுதான். காற்று வேறு இப்படி அடிக்குதுங்க, ஒரே கடுப்பாகுது. சும்மா நிறைய காற்று எரிச்சல் ஆகுது. வேறப்பா அவன் என்னன்னு சொல்ல போறாரோ. மாதனூர் தான் ரீச் பண்ண போறேங்க. 30 மாதனூர். மாதனூர்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்க்கலாம் இருங்க. மாதனூர்ல கண்டிப்பா போர்டு இருக்கும், ஹைவேஸ் இல்லையா, ஹைவேல எங்கன்னா வச்சிருப்பாங்க, ஹைவேல பார்க்கலாம். மாதனூர் ரீச் பண்ணிட்டுங்க. வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ப்ரோ தான் திருப்பி கால் பண்ணுறாரு. எங்கப்பா இருக்க, வந்துட்டியா இல்லையா அப்படின்னு. நான் பண்ணுறதுங்க, ஆல்ரெடி செம்ம டயர்டு வேறு. போன சண்டேவும் ஒர்க்கு, டெய்லி கண்டினியூஸாக 2 வீக்காக கண்டினியூவாக வேலைக்கு போயிட்டேன். இந்த சண்டே தான் லீவ் விட்டாங்க. பட் இந்த சண்டேவும் லீவ் விட்டும் என்ன சொன்னாங்க, வீட்டில் கொல்லிக்கு வா பூவார் அப்படின்ட்டாங்க. நம்மளும் என்ன பண்ணுறது, இருக்கிற ஒரு நாளாச்சு காத்தால மட்டும்தானே அப்படின்னு போயிட்டு ஏதோ கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு மார்னிங் 7 o'clock எழுந்தேன். 7:20 கொல்லிக்கு போயிட்டேங்க. 7:20 கொல்லிக்கு போய் அவங்க கூட 9 o'clock வரையும் பூ அறுத்துட்டு, அதுக்கப்புறம் போய் பூவை எடுத்துகிட்டு போய் அந்த மண்டிக்கு, பூ மண்டி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பூ வேனுக்கு போட்டுட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்து குளித்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு கிளம்பி ரெடியாகி கிளம்புறதுக்குள்ளே டைம் சரியாக போயிடுச்சுங்க. மார்னிங் சாப்பிட கூட இல்லை. ஏலகிரி மலைக்கு போயிட்டு தாங்க அங்கே ஏதாச்சும் சாப்பிடணும். பசி வேற பயங்கரமாக இருக்குது. ஆண்டவே போயிட்டே இருக்கோம். ப்ரோவை ரீச் பண்ணிட்டு ப்ரோவை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறதான் திரும்பி பார்க்காம. இந்த காற்று சவுண்டு தாங்க இன்னும் எனக்கு இறச்சலாக இருக்குது. அப்படி சரியான கடுப்பு ஆகுது. சும்மானாலே பைக்கில் போகிறப்ப இந்த காற்று சவுண்டு, ஹெல்மெட்டுக்கு உள்ளாக காற்று அடிக்கும் பார்த்தீங்களா, உசுன்னு காற்று அடிக்கும். இதில் வேறு அந்த ஹெல்மெட் போட்டுருந்தா இன்னும் பயங்கரமாக காற்று சத்தம் அப்படியே கேட்கும். நம்ம வேறு மைக் வேறு வச்சுன்னு இருக்கோம், இன்னும் அக்யூரேட்டாக சின்ன காற்று லைட்டாக உசுன்னா கூட சவுண்டு ஹெவியாக கேட்கும். அப்படியே ஸ்பீடாகவும் போக முடியாது. ஸ்பீடாக போனால் நான் பேசுகிறத விட இந்த காற்று சவுண்டு தான் இன்னும் அதிகமாக உங்களுக்கு கேட்கும். இந்த காற்று சரி பண்ணுதுங்க. இதே இந்த லாரி நிற்கிற இடத்துல தான் ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. 2 days 3 days முன்னே தாங்க ஆச்சு. ஒர்க்கு போயிட்டு இருக்கிறப்ப பார்த்துட்டு போனேன். ஏதோ போர்டு வச்சுருக்குறாங்க, ஆம்பூருக்கு எத்தனை கிலோமீட்டர்னு போர்டு இருக்கா, இது இருக்கா என்னன்னு பார்க்கலாம் இருங்க. ஏதோ கடிச்சிச்சு என்னன்னு தெரியல, நெத்தியில் வீங்கிட்டு இருக்குங்க. இது கடிச்சிட்டு இருக்கு, பயங்கரமாக எரியுது. சூடு நெருப்பு பட்ட மாதிரி எரியுது காய். சுடுன்னு ஏறுது அப்படியே தலைக்கு. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, முடியும். நீங்கள் முடியும்னு நினச்சா கண்டிப்பாக முடியும். வேறு ரோடு போட்டுன்னு இருக்காங்க, இந்த ஸ்லோவே போகலாம். புகை வேறு அடிக்குது, எதுவுமே தெரியல. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். புகை பார்த்தீங்களா எப்படி கிளம்புதுன்னு. டிராஃபிக் ஆகிடுச்சு காய்ஸ்.
வடப்புதுப்பட்டு. பட் நம்ம போக வேண்டியது ஆம்பூர் போகணும். ஆம்பூர்லேருந்து வாணியம்பாடி போகணும். வாணியம்பாடியிலேருந்து ஏலகிரி போகணும். 3 பாயிண்ட் ஆஃப் வியூ. எங்கே என் வீடியோவே ரிவ்யூஸாக தான் பண்ணிக்கிறேன். எங்கே பாயிண்ட் ஆஃப் வியூஸில் போகிறது. கிருஷ்ணகிரி 76 கிலோமீட்டர். பட் நம்ம போக வேண்டியது கிருஷ்ணகிரி வரைக்கும் இல்லை, வாணியம்பாடி வரைக்கும். R15 BS4. நம்ம டெவில் R15 V3 BS6 guys. BS4 இல்லை, BS6. ஒரே நாகப்பால மரமாக இருக்குது. பட் நாகப்பாலம் காணும். நாகப்பால சீசன் இப்போ தான் பிஞ்சு வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் அதில் அதுக்கப்புறம் தான் அந்த பிஞ்சு பெருசாகி காயாகி பழமாகி சாப்பிடணும். எப்போ பழமாகிறது? 2-3 ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருப்பார் அவர். ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருப்பார். டேரெக்டாக அவங்க தெருவுக்கு அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு அவருக்கு கால் பண்ணிடலாங்க. ஆம்பூர் 3 கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு 1 கிலோமீட்டர் இல்லை 2 கிலோமீட்டர் கிட்ட போனோம் அப்படின்னா ப்ரோ வீட்டுக்கிட்ட போயிடலாம். டேஞ்சர் லைட் பார்த்தாலே தெரியுது R15 V4M. பசங்க பெண்டு போடுறாங்களாமா. போடட்டும், அவங்க சேஃப்டி அவங்க தான் பார்த்துக்கணும். நம்ம என்ன சொல்ல முடியும் guys? நம்ம எதுவும் அவங்களுக்கு திட்டவும் முடியாது. நம்மளுக்கு திட்டுறதுக்கு ரைட்ஸும் கிடையாது. இதுதான் ப்ரோ அவங்க ஊருன்னு நினைக்கிறேன். இதுவா இதுன்னு தெரியலையே. சிக்னல் இருக்கு. எதுக்கு டவுட் அவருக்கு கால் பண்ணி கேட்டுடுவோமா? இது இல்லையாங்க guys அவங்க ஊர் வேற ஊர். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட முன்னாடி போனோம் அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு வேறு இங்கே சதரம் பண்ணிட்டு இருக்குனால எல்லாம் ஒரே மாதிரி தெரியுது. வேறு என்ன இல்லைங்க, கன்ஃபியூஷன். ஸ்டார் பிரியாணி எல்லாம் நமக்கு வேணாம். நம்ம ஒரு டைம் ஏலகிரி போனப்போ அன்லிமிட்டெட் பிரியாணி சாப்பிட்டுருக்கேன். பிரியாணி அப்படின்னு கேட்டாலே அன்லிமிட்டெட் பிரியாணி சாப்பிட்டது தான் ஞாபகம் வருது. எல்லா இடத்துலையும் அன்லிமிட்டெட் பிரியாணி அப்படின்னாக்கா பீஸ் வைப்பாங்க. பட் ரைஸ் எவ்வளோ வேணாலும் அன்லிமிட்டடாக வச்சுக்கலாம் அப்படின்னு எல்லா இடத்துல சொல்லுவாங்க. அதுதான் அன்லிமிட்டெட். ஆனால் நாங்கள் ஏலகிரியில் சாப்பிட்டப்போ என்னென்னா அன்லிமிட்டெட் பிரியாணி, அன்லிமிட்டெட் பீசஸ், அன்லிமிட்டெட் ஃபுட்டு, அன்லிமிட்டெட் இந்த இது தருவாங்க பார்த்தீங்களா, அது பேர் ஃப்ரை பண்ணி தருவாங்க பார்த்தீங்களா, அந்த சேர்வாவோட தருவாங்க. அதுவும் அன்லிமிட்டடாக தான் இருந்தாங்க. அப்படியே வச்சு நம்ம உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டு சாப்பிடுங்க. நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள்லாம் செகண்ட் இயர் பசங்க கூப்பிட்டுன்னு நாங்கள் தேர்ட் இயர் அவங்க செகண்ட் இயர் அவங்கள கூப்பிட்டுன்னு அங்கே போயிருந்தோம். அப்போது பஸ்ஸில் காலேஜில் கூப்பிட்டு போனாங்க. பஸ் வச்சு தான் ஏலகிரி இந்த ரூட்டில் தான் போனோம். போனப்போ வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம மேலே அங்கே நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போட்டி போட்டு சாப்பிட்டாங்க பசங்கள்லாம் அன்லிமிட்டெட் பிரியாணி. என்ன
வேறு லெவலில் இருந்துச்சுண்ணா அன்றைக்கி. உண்மையிலே ஃபுல்லு நிறையா பிரியாணி, நிறையா பீஸு, நிறையா இருந்துச்சுங்க. இங்கே தான் மசூதி இருக்குது. ப்ரோ இங்கே தான் இருக்கார். மசூதி கிட்ட வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க ப்ரோ, நான் வரேன்னாரு. மசூதி கிட்ட வந்துட்டோம் சொல்லிட்டாரு. வீட்டில் யாரும் இல்லையா, அதனால் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு ப்ரோ, வீடை மட்டும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். அவர் வந்துடுவார். வந்ததும் கிளம்ப வேண்டியது தாங்க. டேரெக்டாக எங்கோ நிற்கிறதுல பாயிண்ட்டு தான், பாயிண்ட் டு பாயிண்ட் தான், எங்கே நிற்கிறதில்ல, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டிங் தான், போயிட்டே இருக்குது தான் நிற்காம. இதுதான் அவங்க தெருவு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இதில் தான் வந்தோம். பட் என்ன ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு அப்படின்னா, அங்கே உங்களுக்கே தெரியும் சேம் ஒரே மாதிரி பிளேஸாக தான் இருக்குது. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, அங்கே உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா, ரெண்டும் ஒரே மாதிரி பிளேஸ் தான். ப்ரோ வந்துட்டார். என்ன கூட ரொம்ப வேகமாக இருக்கிறாரு. என்னையா என்ன விட வேகமாக வர, என்ன விட வேகமாக வரியா? நகருங்க போகலாம். போலாமா? வழி தெரியுமா? எல்லாம் புசு 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 புசுன்னு போறானுங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டியோ? ஆவோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்களோ? இல்லையா, நான் என் வேலைலாம் பிடிச்சிட்டு வந்துட்டேன், அதனால உனக்கு கேட்டேன். வீடியோ எடுத்துக்கிறியா? அதான் ரொம்ப நேரம் ரிக்வெஸ்ட்னே, ரொம்ப நேரம் இருக்க வச்சுட்டுமே. நான் வெளியில சுத்திட்டு வந்து போயிட்டேன். அதான் வந்தேனே கரெக்ட்டா. பாத்தியா, நீ ஏதோ கோச்சின்னு இருப்ப. லெஃப்ட் பைப் இல்லாம அப்படியே போயிட்டா. அப்படியே லெஃப்ட் எடுத்து போ. உங்க ஊர் தான், அவன் பிடிக்க மாட்டான். உனக்கு தான் தெரியும் உங்க ஊர் ரூல்ஸ், எனக்கு எப்படியா தெரியும். லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து போயிட்டே இருக்கிறானுங்களே. சொல்லு ப்ரோ. அப்படிதான் இருக்கும் ஹைட்டா. ஃபர்ஸ்ட் டைம் ஹைட்டா உட்காடுறேன். அன்னைக்கு பைக் ஓட்டினா இன்னைக்கு பேக்ல உட்காந்துருக்கு இல்லையா? புரியல. அன்னைக்கு பைக் ஓட்டினா இன்னைக்கு பேக்ல உட்காந்துருக்கு இல்லையா? அதனால தான் உனக்கு டிஃப்ரெண்ட் கொஞ்சம் ஹெவியா காட்டுது போல. ப்ரோ அவன் ஃபீல் பண்ணுவார், கஷ்டப்படுவாருன்னு பார்த்தா அவர் என்னடான்னா ஜாலியாக நான் ஊர் சுற்றிட்டு தான் ஏன் வந்தேன், சுற்றி நின்று தான் நீ எங்கே இருக்கிற, நான் சுற்றி நிற்கிறேன், அதனால தான் நீ எங்கே இருக்கிற, நீ வரேன்னா நான் வந்துடுவேன் அப்படின்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்றாரு. மனசாச்சு எல்லாமே. நான் கூட பாவம் அவர் ஏதோ வெயிட் பண்ணுறாரு திட்டுவாரோன்னு பயந்துட்டு வந்தா. ஐயோ நான் ஊர் சுற்றி நின்றேன், நீ வந்தால் தான் நான் வர்றதுக்கு அப்படின்னு காமெடியாக சொல்கிறாரு. அப்படியா? வேலை பரவாயில்ல, சேலரி தான் கொஞ்சம் கட்டுப்படி ஆகலை. 9,000 தராங்க, பெட்ரோலுக்கே 3,000 ரூபாய் போயிடுது மாதம். ஏன் நீட்டத்துக்கு தோண்டிட்டு இருக்கிறாங்க. என்ன ஹைவே பிரிட்ஜு போடுறாங்களா என்ன? புரியல. ஹைவே பிரிட்ஜு போடுறாங்களா என்ன? ஆமா. பரவாயில்லப்பா. உங்க ஊர் கூட டெவலப் ஆயிட்டு இருக்குதா? யார் ஊரு? உங்க ஊர் தான். எங்க ஊர் எப்பவுமே பார்க்கலாம்ல. அவனையும் பார்க்கறதில்ல. போயிடலாமா? லெஃப்ட்ல நிறுத்திக்கோ. ரைடரே தப்பு பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ட்ராவலிங் வீடியோ ஆல்ரெடி 2 வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறோம். ஒன்று பைக் தேர்ட் சர்வீஸ் பண்ணது, இன்னொன்று இந்த மோட்டோ விளாகிங் கேஜெட்டை ஃபிட் பண்ணது. இப்போ வந்து தேர்ட் வீடியோ. பட் ஆனால் ட்ராவலிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான்.
ஓடுதா? அவங்களா இவ்வளோ நேரம் இப்போ கட் ஆகிட்டு இருக்கு. மானியம்படி ஆலாங்காயம் கீழே போகணுமா? கீழே வா ப்ரோ. கீழே தானே? கீழே வா. இல்லை இல்லை ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டாகவே வா. ஸ்ட்ரைட்டாக போகணும்னா வாணியம்படி ஸ்ட்ரைட்டாக போனோம்னா எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல. போவோம் காசா பணமா போகிற இடம்லாம் லெவலில் இருக்குது பிரிட்ஜு. ஏலகிரி 22 கிலோமீட்டரா? சாரி கைஸ், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஃபுல்னு காட்டிடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக போயிடுச்சு. இதை வந்து எவ்வளவோ நான் கிராப் பண்ணேன், பட் அதையும் மீறி எடிட் பண்ண முடியல. ஸோ நான் இது பார்ட் 1 முடிச்சுட்டு பார்ட் 2 வந்து வேற நான் அப்பப்போ கடுப்பு ஏற்றுது. குளிருது இல்லை குளிருது, உண்மையே குளிருது. பண்ணிருக்கேன் இன்னும் குளிருது. பயங்கரமாக குளிருது.